அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பதிவை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான பதிவு. நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. அந்த குலதெய்வத்தை எப்படி வணங்குறது, எப்படி வணங்கினா அந்த தெய்வம் ரொம்ப மன மகிழ்ச்சி அடையும், அதே மாதிரி நம்ம இல்லறம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எப்படி நல்லறமாக அமையும், நம்ம எல்லாத்துலேயும் நலத்திலையும் வளத்திலையும் ஒரு சுபிட்சத்தை எப்படி அடைய முடியுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்தை போய் வணங்குறது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். இன்கேஸ் நம்மளுடைய குலதெய்வம் ரொம்ப தொலைவில் இருக்குது, ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, நம்மளால் மாதம் ஒரு முறை போகிறது கஷ்டமாக இருக்கலாம். இப்போ வாரம் ஒரு முறை நிறைய பேர் பீச்சுக்கு போகிறாங்க, நிறைய பேர் பார்க்குக்கு போகிறாங்க, நிறைய பேர் தேட்டருக்கு போகிறாங்க. ஆனால் 4 வாரத்துக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறை குலதெய்வத்தை போய் வணங்குறது மிக சிறப்பு. அப்படி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, நம்ம வீட்டிலையே கண்டிப்பாக எல்லாருடைய குலதெய்வ அந்த ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. இன்கேஸ் அது உக்கிர தெய்வமாக இருந்தால் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி உக்கிர தெய்வமாக இருந்து வச்சுக்காமல் இருந்தால், நம்ம அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் ஒரு வீரா, ஒரு ஐயனார் அது மாதிரி இருந்ததுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஐயனார் கோயிலில் போய் நீங்கள் வணங்கிட்டு, நம்ம குலதெய்வத்தை நினைஞ்சு வணங்கிட்டு வரலாம். இது விசேஷம். இன்கேஸ் நீங்கள் வாய்ப்பு இருக்குது, 180 பேர் அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் மாதம் ஒரு முறை போகும்போது அவசியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் அந்த செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் அதை அங்கே அர்ச்சனை பண்ணும்போது நெய்வேத்தியம் வச்சு அதை அங்கே உள்ளவங்களுக்கு பரிமாறுறது மிக சிறப்பு. இது மிக மிக முக்கியம். இன்கேஸ் உங்களால் அதை மாதிரி பொங்கல் வைத்து எடுத்துகிட்டு போய் வழிபட முடியாத சூழல், இல்லை நேரமின்மை, இல்லை நம்ம தங்கியிருக்கிற அந்த இடத்தோடைய சூழல் அதுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நாளே 1 day பிஃபோர் நாளே நீங்கள் அந்த இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் செய்வதற்கு என்னென்ன பொருள் வேணுமோ, பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிறு, அந்த ஏலக்காய், முந்திரி, இது மாதிரி திராட்சை, இதுக்கான உண்டான அனைத்து பொருளையும் வாங்கி நாளே உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருந்துட்டு, அதை அடுத்த நாள் அர்ச்சனை தட்டு எடுத்துகிட்டு போகும்போது இதையும் சேர்த்துட்டு போய் இதை அந்த கோயிலில் ஒப்படைச்சிடுங்க அர்ச்சகர்கிட்ட. அப்படி கொடுத்தாலும் அதுவும் விசேஷமே தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொங்கல் வச்சு அதை கொண்டு போய் அங்கே படைச்சிட்டு, அதை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு, இல்லை உங்களை மாதிரியே அதை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபட வரவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம். அது நீங்கள் அங்கே உள்ள அர்ச்சகர்கிட்ட கொடுத்தாவே அவங்களே அதை செஞ்சுருவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதை மாதிரி பொருளாக வாங்கி, ஆனால் ஒரு நாள் போகும்போது கடையில் வாங்கி கொண்டு கொடுக்குறது விசேஷம் இல்லை. ஏன்னா உங்களோட இல்லத்தில், உங்களுடைய பூஜை ரூமில் அதை ஒரு இரவு வச்சுருந்து எடுத்துகிட்டு அடுத்த நாள் கொடுக்கும்போது தான் உங்களுக்கான அந்த சுபிட்சம் மேலோங்கும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் குலதெய்வத்துக்கு போகும்போது நீங்கள் உண்டியலில் சில்லறை நாணயங்களை போடுறது வெகு சிறப்பு. பணத்தை உண்டியலில் போடுறத விட சில்லறை நாணயங்களை போடுறது தான் மிக சிறப்பு, வெகு சிறப்பு. அதை மாதிரி உங்களால் ஒரு முடிஞ்ச உதவி, அது 10 ரூபாயிலாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், நீங்கள் நேரடியாக அந்த குலதெய்வத்தை பேணி பாதுகாக்கிற, அதை ஒரு காவலராக இருக்கிற அர்ச்சகராக இருக்கலாம். இன்கேஸ் அது அர்ச்சகர் தனியாக இருப்பாங்க, அந்த குலதெய்வ கோயிலை நிர்வகிக்கிற நிர்வாகி தனியாக இருப்பாங்க. அப்படி இருந்தால்
அந்த நிர்வாகிக்கோ 2 பேருக்குமே கொடுக்கலாம். இல்லைன்னா அர்ச்சகருக்கு அவங்க மாத சம்பளம் கொடுக்குறாங்க, நிர்வாகி தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்னா அந்த நிர்வாகிக்கு கொடுக்கலாம். உங்களால் ஆனது இப்போ மாதம் ஒரு முறை போகும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் இருக்கா, ஒரு ரூ. 100 அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் மாதம் ஒரு முறை தான் உங்களுடைய குலதெய்வத்தை மனம் குளிர வைக்கிறீங்க. அவங்க தினம் தினம் யார் அந்த கோயிலுக்கு போகலைனாலும் அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாகியோ இல்லை அர்ச்சகரோ தான் அதை எல்லா அலங்காரங்களும் நெய்வேத்தியங்களும் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பொருள் உதவி கொடுக்கும்போது அது இறைவனுக்கே கொடுக்குற உதவியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது இதை மாதிரி ஆலயங்களுக்கு போகும்போது யாரோ ஒரு சில பேர் நம்மள்கிட்ட தானம் கேட்டு வருவாங்க. அப்படி தானம் கேட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது பிச்சை கேட்டு யார் வந்தாலும் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறாங்க, தர்மம் கேட்குறாங்க, இவங்களால் உழைச்சி வாழ முடியுமே அப்படின்னு நினச்சா கூட அவங்கள ரொம்ப கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதீங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க. உங்களால் முடிஞ்ச பண உதவியை கொடுத்துட்டு அதை சொல்லுங்கள். இல்லை ஒரு தானம், அன்னதானம் மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு டீ, ஒரு வடை, அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். 2வது, வயதானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களால் ஆனது அது ரூ. 1 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அது வேறு விஷயம். சிறு துளி பெருவெள்ளம். உங்களை மாதிரி 100 பேர் ரூ. 1 கொடுத்தா ரூ. 100 அவங்களுக்கு ஒரு பசியை போக்கும். இல்லை ஒரு சாப்பாடை வாங்கி அவங்க கையில் கொடுங்க. சில வயோதிகர்கள் நம்மகிட்ட தானம் கேட்பாங்க, அவங்க யாசகம் கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டு கோயிலுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வரும்போது திரும்பவும் கேட்பாங்க. அவங்கள நீங்கள் தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஏதோ கண் குறைபாடு இருக்கலாம், இல்லை ஞாபக மறதி இருக்கலாம். அவங்கள்ட்ட இப்போ தான்ப்பா கொடுத்தேன் அப்படின்னு அன்பை வெளிப்படுத்துங்க. ஏன்னா உங்களையே சோதிக்கிறதுக்கு இறைவன் கூட அந்த உருவத்தில் வந்திருக்கலாம். இறைவனே உங்களுக்கு ஒரு சத்திய சோதனையை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு சூழலையும் அன்புங்கிற அந்த வரம்பை தாண்டி நீங்கள் வந்துடக்கூடாது. உங்களால் முடியலையா, யாருக்குமே என்னால் தானம் பண்ண முடியலைங்க, நான் குலதெய்வத்துக்கு போகிறதே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான், அதுவே நான் என்னுடைய வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொகையை எடுத்து வச்சு தான் ஒரு 200 100 செலவு பண்ணி நான் குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. வரவங்களுக்கு உங்கள் அந்த அர்ச்சனை தட்டில் இருக்க தேங்காயோ இல்லை வாழைப்பழமோ அதை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. இல்லையா, மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்கப்பா, என்னால் ஒன்றும் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை முடியலையா, ஒரு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்பமும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் தாண்டவமாடும். ஏன்னா உங்களை சுற்றி அன்பை விதைக்கிறீங்க, நன்றி சொல்கிறீங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துறீங்க, இல்லை பிரார்த்தனை பண்ணுறீங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் நல்ல பதிவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். மறந்துடாமல் இறைவனை தினமும் நன்றி சொல்ல கற்றுங்க. உங்களுக்கு உண்மையிலே குலதெய்வமே தெரியலையா, பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வத்தை, இல்லை ரொம்ப காலமாக நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்க தெய்வம், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க, அதனால் ஒரு நல்லது நடந்திருக்கும். அந்த தெய்வத்தையே மானசீகமாக குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு தினமும் உங்களால் ஆலயமே செல்ல முடியலையா, உங்களுடைய ஆழ் மனசில் அந்த தெய்வத்துக்கு தினமும் நன்றி சொல்லுங்கள். நேற்றைய பொழுது நான் சந்தோஷமாக கழித்தேன், அது சங்கடமாக இருந்தால் கூட அது கூட ஒரு சந்தோஷமாக கழிச்சிருப்பீங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்கள்.
இல்லை எனக்கு இறை மேலே நம்பிக்கை இல்லைன்னா இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்லுங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளிமயமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசும். அது நீங்கள் அந்த அற்புதத்தை நேரடியாக காண்பீங்க. இது ஒரு நிஜமான உண்மை. வணக்கம்.